ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. மறைநூலில் எழுதியுள்ளவாறு, பழிவாங்குவதும் கைமாறு அளிப்பதும் உனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய். தீமை உங்களை வெல்லவிடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி இப்பாடல் வழியாக உணர்வோமா? விண்ணுலக நவவிலாச தூதர்களின் தலைவரே, தூய மிக்கேலே, விண்ணக தேவ சிம்மாசனத்தின் அருகே நிற்க பேறு பெற்றவரே, துன்புறுவோரின் துயர் நீக்குபவரே, சாத்தானையும் அதன் தந்திரங்களையும் முறியடிப்பவரே, துன்பம் நோய் வறுமை மாயை இவற்றால் சிக்கித் தவிக்கும் எங்களை இத்தீமைகளிலிருந்து விடுவித்து தேவ பலத்தால் காப்பீராக. ஆமென். இறை வார்த்தையை வாசிக்க கேட்டோம், பாடல் வழியாக உணர்ந்தோம். அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் இப்பொழுது சிந்திப்போமா? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித மிக்கேல் சம்மனசானவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் நவநாளின் 7வது நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் நன்மைகளால் தீமையை வெல்பவர் நம்முடைய புனிதர் என்ற மைய சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் எல்லோருக்கும் உள்ள ஒரு யோசனை என்னவென்றால், எப்படி இந்த உலகத்தில் உள்ள தீமைகளை நன்மையால் வெல்வது. நன்மையை அழிப்பதற்கு ஏகப்பட்ட தீமைகள் அரங்கேறுகிறது, ஏகப்பட்ட தீமைகள் நிரம்பி வழிகிறது. அதிகமான தீயவர்கள் நன்மையை அழிப்பதற்கு துடிக்கிறார்களே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நன்மையால் தீமையை வெல்வது? இது சாத்தியமா என்று எல்லோருடைய உள்ளத்திலும் உள்ள ஒரு கேள்வி. எல்லோருமே இன்று நன்மை செய்து நல்லவர்களாக வாழ்வதை விட உலகத்தாரோடு இணைந்து வாழ்ந்து நாமும் நம்முடைய வாழ்வை கடந்து போவோம் என்று யோசித்து வாழுகின்ற இந்த சூழ்நிலையில் நம் புனிதர் அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். அவருடைய வாழ்வு நமக்கு மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. யார் ஒருவர் நன்மையை சார்ந்து நிற்கிறாரோ, நன்மையை செய்கிறாரோ, அவர்கள் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார், அவர்களோடு ஆண்டவர் செயல்படுகிறார் என்ற ஒரு செய்தியை நம் புனிதருடைய வாழ்வு வெளிப்படுத்துகிறது. விண்ணகத்தில் கடவுள் அனைத்து தூதர்களையும் அழைத்து ஒரு செய்தியை கூறுகின்றார். முதன்மை வானதூதர்களில் ஒருவராக இருக்கின்ற மிக்கேல் சம்மனசானவரும் அங்கே இருக்கிறார். தூதர்களின் விடிவெள்ளியாக இருக்கின்ற லூசிஃபரும் அங்கே இருக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் மண்ணகம் பாவத்தினாலே நிரம்பி இருக்கிறது. எனவே பாவத்திலிருந்து மக்களை மீட்பதற்காக என்னுடைய மகனை மனிதராக பிறக்கச் செய்து மக்களை பாவங்களிலிருந்து மீட்பதற்காக என் மகனை மனிதராக பிறக்கச் செய்ய இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனவே இம்மக்களை மீட்க பிறக்கின்ற
என் மகனை எல்லோரும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லூசிஃபர் தன்னுடைய ஆணவத்தினால், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தினால், நான் மனிதரை வணங்க முடியாது என்று சொல்லி அவர் முடிவெடுக்கிறார். ஆனால் மிக்கேல் சம்மனசானவர் அவருக்கு ஏராளமான நல்ல காரியங்களை சொல்லுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதை ஏற்பதற்கு லூசிஃபர் தயாராக இல்லை. அவருடைய மனம் ஒத்து போகவில்லை. எனவே தான் மனிதரை ஆராதிக்க இயலாது என்று சொல்லி இறைமகன் இயேசுவை ஆராதிப்பதற்கு மறுக்கின்றார். அப்பொழுதுதான் இந்த லூசிஃபரோடு அவருடைய தூதர்களும், மிக்கேல் சம்மனசானவரோடு அவருடைய தூதர்களும் சேர்ந்து போரிட்டு கொள்கிறார்கள். அப்படி போரிடும் பொழுதுதான் இந்த லூசிஃபரும் அவருடைய தூதர்களும் நரகத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். இறுதியில் நன்மையை கொண்டு மிக்கேல் சம்மனசானவர் வெற்றி அடைவதாக அவருடைய வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட வரலாறை தான் இழந்த சொர்க்கம் என்கிற புத்தகமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மிக்கேல் சம்மனசானவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை, நன்மை செய்கின்ற ஆண்டவரை, இத்திருச்சபையின் தலைவராக இருக்கின்ற இயேசுவை, நன்மை செய்ய வந்த அந்த இயேசுவை வணங்கி நன்மையை நோக்கி அவர் பயணித்ததால் தீமையை நன்மையால் வென்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் தீமையை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம். அதை நினைத்து தவறான முடிவுகள் எடுத்துவிட வேண்டாம். தீமையை சார்ந்து நிற்க வேண்டாம். மாறாக நன்மையை சார்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவரும் நம்முடைய மிக்கேல் சம்மனசானவரும் நமது பக்கத்தில் நின்று செயலாற்றுவார் என்ற ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டு நன்மையை நோக்கி நம்முடைய வாழ்வை நாம் பயணம் செய்வோம். நம் வாழ்வு மண்ணகம் சார்ந்த வாழ்வு அல்ல, மாறாக விண்ணகம் சார்ந்த வாழ்வு. அங்கே நமக்கு தாய்நாடு உண்டு, அங்கே நமக்கு தனி வீடு உண்டு என்பதை நாம் மனதில் இருத்தி நன்மையை நோக்கி பயணிப்போம். நன்மையால் தீமையை வெல்வோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து மன்றாடுவோம். தாய் போல தேற்றிடும் இயேசுவே, நல்ல தந்தை போல் சுமக்கும் இயேசுவே, தாய் போல் தேற்றிடும் இயேசுவே, நல்ல தந்தை போல் சுமக்கும் இயேசுவே, என்னோடு இருந்திடும் இயேசுவே, எல்லாருயினில் இருந்திடும் இயேசுவே, நண்பனாய் உதவிடும் இயேசுவே, நல்ல தோழனாய் துணை வரும் இயேசுவே, நண்பனாய் உதவிடும் இயேசுவே, நல்ல தோழனாய் துணை வரும் இயேசுவே. புனித மிக்கேல் முதன்மை தூதரை நோக்கி ஜெபம். விண்ணுலக தூதர்களின் தலைவராகிய புனித மிக்கேலே, பக்தர்களின் பாவங்களை தீர்க்க செங்குடி திருமண்ணில் வீற்றிருப்பவரே, இவ்வாலயத்தில் மகிமையோடு வீற்றிருக்கும் எம் பாதுகாவலரே, துன்புறுவோரின் துயர் நீக்குபவரே, சாத்தானையும் அதன் தந்திரங்களையும் முறியடிப்பவரே, விண்ணக வீட்டின் காவலரே, மரண நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் தருபவரே, விண்ணக வீட்டிற்கு அழைத்து சென்று நித்திய வாழ்வை எமக்கருள உதவுபவரே, தேவ சிம்மாசனத்தின் அருகே நிற்க பேறு பெற்ற தவகுணசீலரே, தஞ்சமென்று ஓடிவந்த அடியோர் மேல் தயவாயிரும். துன்பம், நோய், வறுமை, சாத்தானின் சூழ்ச்சிகள், உலக மாயைகள் இவற்றால் சிக்கி தவிக்கிற எங்களை தீமையிலிருந்து விலக்கி காத்து இறைவனின் திருவாழ்வுக்கு எம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.